இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். ஜீவ தண்ணீரை ஊற்றும் எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் தூய்மைப்படுத்தும் எங்களை இரத்தத்தால் கழுவும் தூய்மைப்படுத்தும். ஹalleluya. அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Cut all bondages, Father, in the mighty name of Jesus we pray. ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. வாய் சொல்லு வழியாக உங்களுக்கு அறிவும் புரிதுதலும் எங்களுக்கு பொழிந்தருளும் ஆண்டவரே. வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise you my King, praise you Savior, praise you Healer, praise you Redeemer. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. இதயத்தில் இருக்கின்ற அனைத்து கட்டுகளும் ஆண்டவர் வார்த்தைக்கு தடையாக இருக்கின்ற அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord, praise you my King, praise you Savior, praise you Healer, praise you Redeemer. இயேசுவே நன்றி. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. இயேசுவே நன்றி. ஹalleluya. 2 சாமுவேல் 8வது அதிகாரத்துல 11வது வசனம். நம்ம 8வது அதிகாரமும் இன்னைக்கு 9வது அதிகாரமும் தியானிக்க போறோம். முக்கியமா 11வது வசனத்தை நீங்க தியானித்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த போர்ல வெற்றி பெற்ற எல்லா விஷயங்களும் என்ன செய்யறாரு? அவருக்காக எடுத்துக்கிறாரா? இல்ல, கோயில்ல காணிக்கையாக அவர் அர்ப்பணிக்கின்றார். அந்த போர்ல கிடைத்த விஷயங்கள் எதனால அந்த மாதிரி செய்கின்றார்? இணைச்சட்ட நூல் 17வது அதிகாரத்துல 17 இதெல்லாம் தியானித்திருக்கின்றோம். அந்த அந்த அரசர் அந்த பொருட்களை வைத்து அவர் இன்னும் அதிகமான செல்வாக்குக்காக வாழக்கூடாது அப்படின்றதுனால இந்த பொருட்கள் எல்லாம் ஆண்டவர் காணிக்கை. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது அப்படின்றத அவர் உணருகின்றார். அதனாலதான் இந்த மாதிரி செயல்படுகின்றார். ஆண்டவர் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்தது எல்லாம் ஆண்டவர் தந்த தானம் அப்படின்ற ஒரு உணர்த்துதல் நமக்கு இருக்கா? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். நமக்கு கிடைத்த அனைத்து விஷயங்களும் நான் உழைச்சதை நான் சம்பாதிச்சேன் அப்படின்ற பல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை நம்ம உழைப்பை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நமக்கு இன்னும் நம்ம கரத்துல நிக்காது, நம்ம கைக்கு வராது, வந்தாலும் வீணா போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதை பல நேரத்துல நானுமே அது மாதிரி யோசிச்சிருக்கேன். நான் உழைச்சு நான் சம்பாதிச்சேன் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள தவறான சிந்தனை. அது ஆண்டவர் கிட்ட இருந்து வருகின்ற ஒரு சிந்தனை கிடையாது. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து வரப்போற நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் உனக்கு தெளிவாக புரியும். நம்ம கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் அனைத்தும் ஆண்டவரின் கிருபையால வருகின்றது. இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரத்துல 17 எடுத்து வாசிங்க. 17ல இருந்து 20 வரைக்கும். இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரத்துல 17ல இருந்து 20 வரைக்கும் எல்லாம் ஆண்டவர் தருகின்ற தானம். என் உழைப்பால நான் கஷ்டப்பட்டு நான் சிந்திச்சு என் சிந்தனை திறனால எனக்கு கிடைச்சது அப்படின்னு யோசிக்காத. ஆண்டவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. வாசிங்க. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவர்களை பணிந்து வணங்கினால் பொருளுக்கு உங்கள் கண்கள் காண அவர் அழிய செய்த மற்ற மக்களினங்களின் போல் இறுதியில் நீங்களும் அழிந்து போவீர்கள். ஆமென். ஆமென். நமக்கு கிடைத்த முதல் முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாம் நமக்கு தருகின்றது ஆண்டவர் தருகின்றதுதான் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னா பல பல பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ளாக மாட்டோம். இதுதான் முக்கியமான அடித்தளமான சில உண்மைகள், ஆன்மீக உண்மைகள் அப்படின்றது இதுதான். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கே பல காலமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உழைக்கணும், நம்ம கஷ்டப்படுறோம், வேதனை
எளிதாகலாம் வரல. நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கலாம் வந்து வீணா போயிடும் அப்படின்றத நம்ம தெளிவாக முழுமையாக புரிஞ்சுக்கணும். அப்பதான் அடுத்து அடுத்து வருகின்ற விஷயங்கள் நமக்கு தெளிவாக நமக்கு புரியும். 8வது அதிகாரம் 2 சாமுவேல் 8வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதுல ஒரு விதமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டிருக்கும். தாவீதோட பிள்ளைகள் வந்து அங்க குருத்தோர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பணி செய்தார்கள் அப்படின்னு அதுல போட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? 8வது அதிகாரத்துல 18. 8வது வரைக்கும் தாவீது 2வது சாமுவேல் ஆமா 8வது அதிகாரம் 18. 17 யோயாதாவின் மகன் பெனாயா கெரோத்தியருக்கு பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார். தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள். ஆமென். ஆமென். அவங்க வந்து புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள் போட்டிருக்கும். ஆனால் நீங்க இதே அதிகாரத்தை குறிப்பீடுல போட்டிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போட்டிருக்கும். அவங்க வந்து குருத்தூர்களாக இல்லை, அவங்க வந்து இந்த தாவீதுக்காக பணி எடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். அரச பணியில இருந்தாங்க அப்படின்ட்டு. 1 குறிப்பீடு 18வது அதிகாரத்துல 17வது வசனம். ஏன்னா சில நேரத்தில் இது ரெண்டும் வாசிக்கும் போது இங்க இதுல இது மாதிரி போட்டிருக்கு, இதுல இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். தவறான ஒரு சிந்தனைக்கு வரக்கூடாதுன்றதுக்காக உங்களை தெளிவுபடுத்தி கொடுக்குறேன். வாசிக்கிறீங்களா? 1 குறிப்பீடு 18:17. யோயாதாவின் மகன் பெனாயா பெலேத்தியருக்கு தலைவராய் இருந்தார். தாவீதின் புதல்வர் அவர்தாம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர். ஆமென். ஆமென். இது வேற வேற ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே சூழ்நிலை தான் வந்து சொல்றாங்க. ஆனா வேற வேற விதமா போட்டிருக்கும். இது ரெண்டுமே ஆக்சுவலா ரெண்டுமே செய்தார்கள். இதை பார்த்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. பிப்ளியத்துல சில தவறுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல தவறா சிந்திக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. தவறுகள்லாம் ஒன்றும் இல்லை. 2 வேலையும் வந்து ஏன் இந்த இடத்துல அப்போ இந்த 2மே போட்டிருக்கலாமே, அது ஏன் வந்து இந்த இடத்துல இது போட்டிருக்காங்க, அந்த இடத்துல அது போட்டிருக்காங்கன்னு நம்ம சிந்திக்கலாம். இங்க அரசர்கள் அது இங்க இந்த சொல்ற கதையோட நோக்கம் வேற, குறிப்பீடுல சொல்ற கதையின் நோக்கமே வேற. அதனாலதான் வேற வேற விதமாக இங்க போட்டிருக்கு. அதனால பிப்ளியத்தை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை வந்து எடுத்து காட்டுறோமே. ஆனா முக்கியமா வந்து இங்க குருத்துவராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க குருத்துவராகி நம்ம ஏன் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக தியானிப்போம். எப்படி அந்த குருத்துவர்களாக செயல்படுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தாவீதே அந்த மாதிரி ஒரு குருத்துவராக அவர் செயல்படுகின்றார். 6வது அதிகாரத்துல 12 - 19 வரைக்கும் வாசிங்கன்னா அவர் குருத்துவராக செயல்படுகின்றார். பேழையத்தை வந்து அங்க ஜெருசலேம் நகரத்துக்கு கொண்டு வரும்போது அவர் எப்படி வந்து செயல்படுகின்றார். அவர் வந்து அவரு தான் வந்து ஒரு குருத்துவராக அந்த பேழையத்தை கொண்டு வருகின்றார். குருத்துவரின் பணிகள் அவர் செய்கின்றார். 13வது வசனம் 14, 18 இந்த 3 வசனங்களும் வாசித்தீங்கன்னா அந்த அந்த விலங்குகளை பலியிடுவது அவர் தான் செய்கிறார். அது வழியாக அவர் குருத்துவ பணியை செய்கின்றார். ஈஃபாட் அப்படின்றது குருத்துவர்கள் தான் போடணும். இவர் அதை போட்டு அந்த பணியை அவர் செய்கின்றார். வாசிக்கிறீங்களா? 6வது அதிகாரத்துல 13, 14, 18. ஆண்டவரின் பேழையை விரும்பியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கிடாயும் பலியிட்டார். நாற்பட்டால் நெறியப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். 18 எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். ஆமென். ஆமென். இந்த ஆசி வழங்குவது யாரு? குருத்தூர்கள் வழங்குவாங்க. அதனால இவங்களும் வந்து இவரு ஆசீர் வழங்குகின்றார். இது எப்படி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். திருப்பாடல் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருப்பாடல் 110 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. தெளிவாக நமக்கு புரியும். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 110 4. அந்த குருத்து ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கடவுள் கொடுத்திருக்கின்றார். அது தாவீது மட்டும் இல்ல, சோலமோனும் அது செய்கின்றார். திருப்பாடல் 110 4. சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். ஆமென். சோ அது
சாலமன் கூட வந்து அந்த குருத்துவரை போல் அவர் செயல்படுகின்றார். 1 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 15வது வசனம். 1 அரசர்களுக்கு 9வது அதிகாரத்துல 15வது வசனம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை வைத்து ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நமக்கு. நம்மளோட உறவாட நம்மளை வழி நடத்துவார். 1 அரசர்கள் 9வது அதிகாரத்துல 25வது வசனம். அரசர்கள் 9வது அதிகாரத்துல 25. ஆண்டவர் முன்னிலையில் தூபம் காட்டி வந்தார். ஆமென். இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவர் அந்த குருத்துவ பணி அவரும் செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கூட தியானித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. நம்ம அரசர்களாக ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம். நம்ம குருத்துவர்களாகவும் ஆண்டவர் வந்து பார்க்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 24 நம்ம பல வாட்டி தியானித்திருக்கின்றோம். ஆனா இது இன்னொரு வாட்டி வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 24 வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 24. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் குருத்துவ பணிக்கும் நம்ம வந்து ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அந்த குருத்துவராக என்ன அப்படி சொல்ல வராரு அப்படின்றது இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாசிக்கிறீங்களா? 1 சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து. தேங்க்யூ. 1 பேதுரு 2:9 ஆக்சுவலா 9 தான் சொல்ல வந்தேன். 9ஆ? ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆமேன். ஆமேன். மேன்மை மிக்க செயல்களை நம்ம அறிவிப்பது நம்ம பணி அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிச்சு பாருங்க. அதுல 1 கொரிந்தியர் 11ல 3, 4 ஆண்டவர் தெளிவாக முக்கியமாக ஆண்டவர் வந்து ஆழமான விஷயங்களை அங்க வெளிப்படுத்துகின்றார். எப்படி கிருபை பிதா கிட்ட இருந்து இயேசு ஆண்டவர் வழியாக, ஒரு கணவர் வழியாக, ஒரு ஹஸ்பண்ட் வழியாக, மனைவி வழியாக குடும்பத்துக்கு வருகின்றதுன்ற மட்டும் இல்ல, சமுதாயத்துக்கும் வருகின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 11ல 3, 4 வாசிங்க. ஆனால் நீங்க வேண்டும் என விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண், ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள். இறைவேண்ட செய்யும் போது அல்லது இறைவா குறைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும். போதும். முக்கியமா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இது, இந்த கிருபை வருகின்ற ஒரு வழியை ஆண்டவர் சொல்றாரு. நம்ம யார்கிட்ட ஜெபிக்கின்றோம்? விண்ணக தந்தை கிட்ட நம்ம ஜெபிக்கின்றோம். நம்ம ஜெபத்துல ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? பரலோகத்தில் இருக்கும் இயேசு ஆண்டவர்கிட்ட இல்ல, விண்ணக தந்தை கிட்ட ஜெபிக்கின்றோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அப்படின்னு ஜெபிக்கின்றோம். விண்ணக தந்தை கிட்ட, இயேசு ஆண்டவர் கிட்ட கிடையாது. இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்துல விண்ணக தந்தை கிட்ட ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஜெபமாலையில நம்ம என்ன சொல்றோம்? நித்திய பிதாவே அப்படின்னு தான் நம்ம ஜெபிக்கின்றோம். எல்லா கிருபையும் விண்ணக தந்தை வழியாக, விண்ணகை தந்தை கிட்ட இருந்து இயேசு ஆண்டவர் வழியாக நம்ம வாழ்க்கைக்கு வருகின்றது அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு உணர அழைக்கின்றார். ஆனா நமக்காக எதற்காக வருகின்றது? நம்ம இந்த ஒரு குருத்துவ பணி நம்ம வந்து ஆண்டவர் செய்த அற்புதமான விஷயங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவது மட்டும் இல்லாம, நம்ம அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ஆசீர்வாதம் செய்கின்ற மக்களாக இருக்கணும். ஆனா பல நேரத்தில் நம்ம எப்படி செயல்படுகின்றோம்? நம்ம சபிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். நமக்கு எதிராக தீங்கு செய்யும் போது நம்ம வந்து நன்மை செய்கின்ற மக்களா இருக்கணும். நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கின்ற மக்களாக இருக்கணும்னு ஆண்டவர் வந்து அழைத்தார். ஆனா நம்ம எந்த விதத்துல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்துல தீமையாளர் வெல்லப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனா நம்ம எந்த விதத்துல செயல்படுகின்றோம்? ஆசீர்வதிக்கின்ற மக்களாக இருக்கணும். பல பேர் நமக்கு எதிராக தீங்கு செய்யும் போது மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலும் நம்ம ஆசீர்வதிக்கின்ற மக்களாக இருக்கணும். 12வது அதிகாரத்துல 14, 21 வாசிக்கிறீங்களா? உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆமேன். ஆமேன். எப்பவுமே ஆசீர் கொடுக்கணும்.
நம்ம ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிருபையை தருவது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக, மற்றவங்களை வழி நடத்தணுன்றதுக்காக, வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு ஒளியாக இருக்கணும். ஆண்டவரோட சீடர் அப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா பல நேரத்துல நம்ம எப்படி செயல்படுகின்றோம்? ஆண்டவர் வந்து தியானிக்க, புரிஞ்சுக்கோ அழைக்கின்றார். மற்றவங்களுக்கு ஒரு நம்ம ஆனா பல நேரத்துல அந்த மாதிரி இருப்பது கிடையாது. அது மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடை. ஆண்டவன் காட்டுகின்ற பாதை, ஆண்டவர் எப்படி எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறாரோ அதை விட நம்ம மாறாக பல பல இடத்துல நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். பல நேரத்தில் நம்ம யோசிப்போம், அந்த அளவுக்குலாம் என்னால் முடியாது பிரதர், அந்த மாதிரிலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அப்படி இல்லை. என் வார்த்தையை கேட்டு மத்தேயு 5வது அதிகாரத்துல அவரோட சீடர்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு அந்த சீடர் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து சில எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார். முழுமையான நிறைவான ஒரு ஆளாக இருக்கும்போது என்ன அவர் எதிர்பார்ப்பு என்ன? மத்தேயு 5வது அதிகாரத்துல 19வது வசனம், அவர் கட்டளைகள்லாம் கேட்டு கீழ்ப்பணிந்தா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் 100 பேருக்கு இந்த மாதிரி 20 பேருக்கு 100 பேருக்கு எல்லாம் சொல்லி தரணும்னு அவர் அழைக்கல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களால சொல்லி கொடுக்க முடியுது, உங்க அடுத்து இருக்கிற உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க போற இடத்துல, நீங்க உங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு ஒளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். மத்தேயு 5வது அதிகாரத்துல 19வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றை ஏனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். ஆமீன். ஆமீன். தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம வந்து நம்ம அவர் கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டும் போராது, மற்றவங்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கணும். அவர் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2-3 வசனங்கள்ல சொல்லுவாரு, நமக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை இருக்கு, ஆவியானவர் இருக்கு, ஆனா மற்றவங்களுக்குலாம் போய் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு 15வது வசனத்துல, அது ஒளி கொடுத்தது எதுக்கு? மற்றவங்களுக்கு அந்த ஒளி பகரணும் அப்படின்றதுக்காக. 15வது வசனத்துல எடுத்து நீங்க உள்ள வைக்க கூடாது, ஒளிச்சு வைக்கிறதுக்காக கிடையாது. இந்த ஒளி எதுக்கு? மற்றவங்களுக்கு இந்த ஒளி போகணும், அவங்களுக்கும் இந்த ஆண்டவர் வார்த்தையை தெரியணும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் அவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான். மத்தேயு 5வது அதிகாரத்துல 15 வாசி பாருங்க. 15ம் 16. மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டி மீதே வைப்பார், அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அனைவருக்கும் ஒளி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம வந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த டெட் சீன்னு சொல்லுவாங்க, அதுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு அந்த ஒரு கடல்ல வந்து தண்ணி, டெட் சீ அப்படின்ற கடல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு உயிரினமும் இருக்காது. யோர்தான் நதியை போல் உயிரினம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவரோட கிருபை பெறுவது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம மாற ஆண்டவர் அழைக்கின்றார். நம்ம அதுக்கு ஆயத்தமாக அந்த மனநிலை இருக்கின்றதா? அந்த ஆண்டவர் கிருபையை பெற்றா மட்டும் போராது, அந்த கிருபையின் ஒரு வழியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அந்த ஒளியாக இருக்கணும். அப்பதான் அங்க உயிரினம் இருக்கும், நம்ம இன்னும் வளருவோம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த ஒரு குருத்துவ ஒரு கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எத்தனை பேர் அதை பயன்படுத்துகின்றோம்? பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு எப்படி 9வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தாவீது செய்யற முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. தாவீது செய்யற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. மெஹிஷோபத் அப்படின்ற மெஃபிஷோபத் அப்படின்ற ஒருத்தர், அவரோட யாரு, ஜோனாதனோட மகன். அவருக்கு ஜோனாதனுக்காக அவர் மேல வந்து கருணையை காட்டுகின்றார். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 2 சாமுவேல், சாரி 2 சாமுவேல். செல்வரான யோனத்தான் மெப்பிபோசேத்து தாவீதிடம் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினான். மெப்பிபோசேத்து என்று தாவீது அழைக்க, இதோ அடியான் என்று அவன் பதில் உரைத்தான். தாவீது அவனிடம், அஞ்சாதே, உன் தந்தை யோனத்தானின் பொருட்டு
நான் உனக்கு கருணை காட்டுவது உறுதி. உன் மூதாதையர் சவுலின் நிலம் அனைத்தையும் உனக்கு மீண்டும் கிடைக்கச் செய்வேன். நீ எப்போதும் என்னுடன் உணவருந்துவாய் என்று கூறினார். அவன் வணங்கி, நான் செத்த நாய் போன்ற பணியாளன், நீர் என்னை கடைக்கண் பார்ப்பதற்கு எனக்கு என்ன தகுதி உள்ளது என்றான். ஆமென். ஆமீன். இது ஒரு முக்கியமான ரொம்ப ஆழமான தேவையான ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். நல்லா கூர்ந்து கவனிங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இது யாருக்காக மெஷோபேத்தை வந்து கூட்டு வர்றாரு அவரு? ஜொனாதனுக்காக. அவர் வந்து 5 வயசுலயே வந்து அப்பா இறந்துட்டாரு. கால் ஊனமா இருக்கு. அவர் மேல கருணையாக இருக்கிறதுனால கூட்டு வந்தாரா? இல்ல. ஜொனாதன் மேல ஜொனாதனோட ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதனால வந்து அவர் கூட்டு வருகின்றார். 21 வயசாச்சு, ஒரு மகனும் இருக்கிறான். கனிவு காட்டுறது எதனால? ஒரு ஜொனாதனுக்காக மட்டும்தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து விண்ணக தந்தை கனிவோடு இருக்கின்றார்னா ஒரே ஒரு காரணத்தினாலதான். இயேசு ஆண்டவருக்காக நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவர் கனிவாக இருக்கின்றார். எபேசியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவரின் கிருபை நம்ம வாழ்க்கையில வருவது நம்ம ஒரு தகுதியும் கிடையாது. இயேசு ஆண்டவரோட பாடுகள்னால, இயேசு ஆண்டவருக்காக அவரோட பரிந்துரையினால, அவர் கருணை நம்ம தகுதி இல்லை அப்படின்னாலும் நம்ம பெறுகின்றோம், நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். ஆனா அதுக்காக மற்றவங்களை வந்து நம்ம தீர்ப்பிடாம இருக்கிறோமா? மற்றவங்களோட நம்ம போரிடாம இருக்கிறோமா? சண்டை போடாம இருக்கிறோமா? கோவப்படாம இருக்கின்றோமா? என்ன தகுதி இருக்கு நமக்கு வந்து நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசுவதற்காக? எபேசியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. வாசிக்கிறீங்களா? அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர் பெற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். ஆமீன். ஆமீன். விஸ்வநாத் வந்து தாவீதோட அழைத்துதலை கேட்ட உடனே நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் உணர்கின்றார். யாரெல்லாம் கடவுளை வந்து உண்மையாக அவங்க பார்த்தாங்களோ எல்லாரும் அவங்களோட வெறுமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து யாரு? பேதுரு இயேசு ஆண்டவரை பார்த்த உடனே, ஆண்டவரே என்னை விட்டு விலகுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. யோவான் திருவழிபாடு 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கடவுள் இயேசு ஆண்டவரை பார்த்த உடனே செத்தவரை போல் அவர் முன்னாடி வந்து படுத்திருந்தார் அப்படின்னு போட்டு, செத்தவரை போல். நம்ம வந்து ஒரு தகுதியும் கிடையாது. ஆண்டவருக்கு எதிராக நம்ம பாவம் செய்து அவரை விட்டு பிரிந்து இருந்தோம். ஆனா எதிரியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் செய்கின்றவன் பாவி அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரின் எதிரி. அப்படி இருக்கும்போதும் நம்மளை வந்து நேசிக்கின்றார். நம் ஒரே மகனை, அவரை அன்பான ஒரே மகனை வந்து தூய்மையான மகனை நமக்காக இறப்பதற்காக அனுப்பி வைத்தார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 8வது வசனம். அவரு அன்பை மற்றவங்க கிட்ட நம்ம பல பேர்கிட்ட வந்து அன்பை சொல்லியிருப்போம். நான் உங்களை அன்பு செய்யறேன் அப்படி இப்படின்னு பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனா அவரு வார்த்தையில சொல்வது மட்டும் இல்ல, அவர் செயல்ல காட்டுகின்றார். ஒரே மகனை வந்து பாவிகளுக்காக, எதிரிகளுக்காக அவர் வந்து இறப்பதற்காக அனுப்பி வைத்தார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆனால் நாம் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். எடுத்து காட்டுகின்றார். அவர் அன்பை வந்து எடுத்து காட்டுகின்றார். பேச்சுல கிடையாது, செயல்ல அவர் எடுத்து காட்டுகின்றார். தாவீதுக்கு மெஷோபேத்தை காப்பாத்துறது அப்படின்றது ஒன்னும் பெரிய செலவே கிடையாது. ஒரு கையில இருந்த ஒரு சவுலோட நிலத்தை அவர் கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா இயேசு ஆண்டவர் நம்மளை மீட்பதற்காக அவர் உயிரையே அவர் கொடுக்கிறார். ஆனா அதோட அவர் தருகின்ற விஷயம், விண்ணுலகத்துல இருக்கின்ற விஷயங்களை அவர் வந்து தருகின்றார். அற்புதமான விஷயங்கள். தாவீது வந்து மெஷோபத்தை வந்து அவரோட குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கமாக, ஒரு மகனாக அவர் தேர்ந்தெடுக்கின்றார். மகனாக அவரோட டேபிள்ல உட்காந்து உணவு அருந்த விதத்துல வந்து அவர் செயல்படுகின்றார். மகனாக அவர் கருதுகின்றார். நான் செத்தவனை போல இருக்கின்றேன், செத்த ஒரு நாய் போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா.
நம்ம பாவியா இருக்கும்போது ஆனா ஒரு புது வாழ்வை நமக்கு இயேசு ஆண்டவர் குடுக்குறாரு. அதே மாரி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே செத்த நாய் மாரி தான். ஆனா எபேசியர் 2வது அதிகாரத்துல 1லிருந்து 6 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு மீட்பு மட்டும் குடுப்பதுன்னு மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எபேசியர் 2வது அதிகாரத்துல 1லிருந்து 6 நல்லா கூர்ந்து கவனிங்க. எபேசியர் 1 உங்களுடைய குற்றங்களையும் உங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீங்கள் பாவங்களையும் இறந்தவர்களாய் முன்னிட்டு இருப்பீர்கள். அப்பொழுது அப்பொழுது நீங்கள் உலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருந்தோம். நம்முடைய ஊனியர்வின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் தளவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். ஆமேன். ஆமீன். அற்புதமான ஒரு வழிநடத்தல். எந்த அளவுக்கு நம்மள விண்ணுலகத்தில் நம்ம உட்காருவதற்கு, அவரோடு ஆளுவதற்காக நம்ம அழைத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை தருகின்றார். ஒவ்வொருத்தருக்கும், எனக்குன்னு மட்டும் கிடையாது. பல பேருக்கு அந்த ஒரு கிருபையை கொடுக்கிறார். என்னோட சேர்ந்து இன்னும் பல பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த கிருபை அவர் தருகின்றார். நம்ம எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே இந்த கிருபையை தருவது அவர் தயாராக இருக்கின்றார். ஆனா அந்த கிருபையை நாடி நம்ம வருகின்றோமா? இந்த உலக சார்ந்த விஷயங்களை நாடி அவரை வருகின்றோமா? இந்த அவரோட ஆசை, அவரோட விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம செயல்படும் போது அவரோட அரியணையில நம்ம உட்காரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம இது இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. முதல்ல இதெல்லாம் வாசிக்கும் போது இறந்ததுக்கு அப்புறம் அவர் அரியணையில உட்கார்ந்தா நம்மளும் அரியணையில் உட்காருவோம் அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லை. இப்பவே அவரோட சேர்ந்து நம்ம ஆளுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்பவே நடக்கின்ற விஷயம். திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 20வது வசனத்தை 20ம் 21ம் எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரேனும் நம்மளோட உணவருது அவர் உணவருந்து அவர் அழைக்கின்றார். இந்த உணவருந்துவது வழியாக மிஷோபத்தும் தாவீதும் உணவருந்துவது வழியாக அவர் மகனாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்ற அர்த்தம் அது. நம்ம பூசையில போய் ஒவ்வொரு நாளும் இந்த உணவு அருந்த போது அவரோட மகனாக மாறிக்கொண்டு வருகின்றோம். நம்ம உள்ள இருந்த அசுத்தங்கள்லாம் எடுத்து அவர் மகனாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். உணர்கின்றோமா? மாற்றம் வருகின்றது. ஆனா இப்பவும் உலக சார்ந்த ஆசையும் விண்ணுலகமும் வேணும், ரெண்டுமே நடக்காது. தண்ணியும் இந்த எண்ணெயும் சேராது. நம்ம விண்ணுலகத்து விஷயங்களை மட்டும் நாடி போகும்போது இவ அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும். மிஷோபத்துக்கு முன்னாடியே பல சொத்துக்கள்லாம் இருந்தது, வேலையாளன் தான், எல்லாரும் தான். ஆனா தாவீதோட சேரும் போது அவரோட ராஜ்யத்துல இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் மிஷோபத்தும் ஆயிடுது. ஆனா மகனாக மாறுகின்றார். தேவையான நேரத்துல முழுமையா நமக்கு பெறுவோம். நம்ம இயேசு ஆண்டவர் வழியாக அனைத்து விஷயங்களும் பெறுவோம். ஹெப்ரேயர் 12வது அதிகாரத்துல 22லிருந்து 24 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஹெப்ரேயர் 12ல 22லிருந்து 24 வரைக்கும். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கை இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எடுப்பும் இயேசுவின் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே கடவுளின் போதும். ஒரு அற்புதமான விஷயம். நம்ம எல்லா நாளும் பூசைக்கு போறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளால போக முடியும். ஒரு பலி மாதிரி. நம்ம கஷ்டமா இருக்கலாம், கஷ்டமா இல்லைன்னு சொல்லலை. நமக்கு பல பொறுப்புகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில். நம்ம இது பூசைக்கு போவதற்கு பல தடைகள் இருக்கலாம், தூரமா இருக்கும். ஆனா எவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கிருபை அதிகமா இருக்கும்.
நம்ம கஷ்டங்களை வேதனைகளை அவர் பொருள்படுத்தலைன்னு கிடையாது. அதிகமான ஒரு கிருபை நமக்கு தருவார். அது ஒரு கிருபை. நம்மளாம் முயற்சி எடுக்கின்றது மட்டும் கிடையாது. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாரும். உங்க வார்த்தைக்கு ஏற்றபடியாக நம்ம பூசைக்கு போய் அந்த விண்ணலகத்தில் உங்க அரியணை இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை பெற்று உங்களுக்காக செயல்பட, ஒளியாக இருக்க, மற்றவங்களை வழி நடத்துவதற்கு நீங்க எங்க வாழ்க்கையில செய்கின்ற சின்ன சின்ன அதிசயங்கள் இருந்து பெரிய அதிசயங்களுக்கு சாட்சியாக இருக்க கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், எங்களை விடுதலை தாரும். நீங்க எங்க வாழ்க்கையில செய்கின்ற ஒவ்வொரு நாங்கள் விசுவாசத்தில் செயல்பட வாழ்க்கையில தடைகள், அனைத்து தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. அடைத்திருக்கின்ற கதவுகள் திறக்கப்படட்டும், எல்லா கட்டுகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit. Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.